நான் வந்து ரூ. 82,000 எனக்கு வந்து லோன் எலிஜிபிள் கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு லைவ் ப்ரூஃப் எனக்கு ரிங் ஆப்லேருந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். அது 18 மாதம் டென்யூரோட கொடுத்துருக்காங்க. 1.75% பெர் மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹேப்பி. ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் உனக்கு ஷோ பண்ணலான்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுறேன். இந்த ஆப் என்ன கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ பார்த்துடலாம். ப்ளஸ் டாப் 3 ஆப் சொல்லி பார்த்துடலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காம. ஓகேவா. ஸோ என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் கைஸ். சொன்ன மாதிரி உனக்கு கொஸ்டினை காட்டியிருப்பேன். எனக்கு கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்டு அப்ளை பண்ணி லோன் கிடச்சிருச்சு. பட் ஆனால் நான் லோன் எடுக்க பண்ணிங்கன்னா எடுக்கலாம் போகிறது கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கு நான் அப்ளை பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ அது என்ன ஆப், ஸோ அந்த ஆப்பில் எப்படி லோன் எடுக்கிறது, ஸோ அதே மாதிரி அது இல்லாமல் இன்னும் 2 அப்ளிகேஷன்ஸ், டாப் 3 அப்ளிகேஷன்ஸ் நான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அதையும் எப்படியே பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னு பிரச்சனை இல்லை. ஸோ அதை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை ஆலுக்கு போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிட்டே இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ரிங். ஓகேங்களா. ஸோ ரிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன் தான். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், எனக்கு அதில் இருந்தால் லோன் எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஆப்பில் வந்து நல்ல டென்யூர் கொடுத்துருந்தாங்க. நான் எது மூலிமா அப்ளை பண்ணேன் அப்படின்னா வந்து ஃப்ளிப்கார்ட்டோட லோன் ஆப் மூலிமா நான் அப்ளை பண்ணேன். ஃப்ளிப்கார்ட்டோட உங்களுக்கே தெரியும், அப் டு 5 lakhs லோன் கொடுப்பாங்க. பட் அவங்க கொடுக்க மாட்டாங்க, அவங்க பார்ட்னர் கம்பெனிஸ்லாம் கொடுப்பாங்க. ஓகே. சில கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சுருப்பாங்க, அவங்க மூலிமா எனக்கு கிடைச்ச லோன் தான் அது. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அப் டு வந்து 5 lakhs வரைக்கும் கொடுக்கலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் ஒரு 60,000 நீங்கள் எடுக்கிறீங்கன்னா பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 4,271 நீங்கள் பே பண்ணணும். 44% இன்ட்ரெஸ்ட், சரி 33% இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம்க்கு 18 மாதம் டென்யூர். ஸோ அதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 55,752 வரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கிட்டத்தட்ட 21,000 நீங்கள் கட்டணும். கிட்டத்தட்ட 76,085 அந்த ரேஞ்சு நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு மெயின் இம்பார்ட்டன்னா டென்யூர் தான் கைஸ். ஓகேங்களா. நீங்கள் வந்து டென்யூர் கம்மி பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மி. ஓகேவா. எனக்கு வந்து நான் உங்களுக்கு பர்சனல் சஜஷன் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, வேலை இல்லாதவங்க வந்து வேணால் டென்யூர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலாம். பட் வேலையில் இருக்கீங்க, உங்களால் கட்ட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குன்ற பட்சத்தில் டென்யூர் கம்மியாகவே போடுங்க, அதிகமாக போடாதீங்க. இது என்னோட பர்சனல் அட்வைஸ். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இந்த ரிங் அப்ளிகேஷனில் நான் சொன்ன மாதிரி கிடச்சிச்சு. ஓரளவுக்கு டீசெண்டாக கேட்டிங்கன்னா பரவாயில்ல, ரொம்பலாம் இல்லை, ஓகேவான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப்க்கான லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் நான் தரல. இதான் அதுக்கான லோகோ ப்ளஸ் பர்சனல் லோனுக்கான அந்த இது. ஓகேங்களா. ஸோ இதான் ஃபஸ்ட் ஆப். ஸோ செகண்ட் ஆப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைப். ஓகேங்களா. இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன். இந்த ஆப்லேயுமே வந்து நல்லா லோன் கொடுப்பாங்க. இவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா, சில மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கூட டைப் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு லோன் அது வந்து உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் அவங்க உடனே வந்து உங்களுக்கு மினிமம் டாக்குமெண்ட் வச்சு எடுத்து கொடுத்துட்றாங்க. பட் இதெல்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுறது ஒன்லி சேலரி பர்சன் அபோவ் 25,000க்கு மேலே இருந்தால் மட்டும் இந்த மாதிரி லோனுக்கு ஆப்புக்கெலாம் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையில்லாமல் சும்மா ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா சிபில் பிரச்சனையாகும். சிபில் பிரச்சனையாச்சுன்னா நாளைக்கு ஏதாவது நீங்கள் ஒரு வேறு லோன் எடுக்கிற டைமில் இத்தனை டைம் நீங்கள் என்கொயரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப் டு 10 lakhs வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்க சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு டேரெக்டாக 2 monthsல உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து லைக் எப்படின்னா 1 lakh எடுத்தீங்கன்னா 6 monthsனா 17,500 நீங்கள் பர் மந்த் கட்டுற மாதிரி இருக்கும். இதே 12,000 போகிறீங்கன்னா மாதம் 9,300 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இவ்வளோ சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 lakhs எடுக்கிறீங்கன்னா 3 வருஷத்துக்கு 20% இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட 18,582 நீங்கள் மொத்தமாக பே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 6,68,000 நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து எல்லாமே பார்த்து படித்து நீங்கள் பண்ணுங்கள். நான் சொல்கிறது ஆகட்டும், மற்ற யூடியூபர் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இதனால் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்புமே வந்து ஒரு டீசெண்டான ஒரு அப்ளிகேஷன் தான். நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா இதான் அதுக்கான லோகோ ப்ளஸ் அதோட நேம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஆப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலரி ஃபிக்ஸ் இன்ஸ்டன்ட் லோன் அப்ளிகேஷன். இது வந்து உங்கள் சேலரி பர்சன் மட்டும் தான் கொடுப்பாங்க. இவங்க வந்து உங்கள் டேட்டா காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. எப்படின்னா உங்களோட ஒர்க்கிங் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாமே தெளிவாக கேட்டுருவாங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுவாங்க. அஃபிஷியலில் தான் மெசேஜ் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப்.
நீங்கள் அதில் எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் இதுலேயே ஆப்லேயே வருதான்னு பாருங்கள், எல்லாம் விட்டுருங்க. தேர்ட் பார்ட்டிஸ்லாம் நம்பர் வருதுன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 லட்சம் நீங்கள் இன்னொரு 36 மாதம் வரைக்கும் டென்யூர் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா 1 லேக் மாதிரி பே பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் இன்கம் பார்த்திங்கன்னா ஒரு 8,000க்கு மேலே இருக்கணும். 21 ஏஜ் வந்து மினிமம் இருக்கணும். இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். சேலரி பர்சனாக இருக்கணும். இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு லோன் 61,000 நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 35% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் கட்ட போகிறது பார்த்திங்கன்னா 1,00,000 ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 1 லேக் நீங்கள் கட்டுவீங்க. அவ்வளோ அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 40,000 எக்ஸ்ட்ரா. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இந்த ஆப்புக்கு போகாதீங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணுறதுக்கு ஒரே விஷயம், நீங்கள் டென்யூர் கம்மி பண்ணால் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும், இல்லைனா கம்மி ஆகாது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஏதாவது ட்ரிக் கிடையாது. இது பேசிக்காக சில இது அதுதான் ஓகேங்களா. நீங்கள் டென்யூர் கம்மி பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க, அவ்வளோதான், ரொம்பலாம் கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ இது வரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 3 ஆப்பில் எந்த ஆப் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன்னா, ஸோ மேபி 5 சொல்லலாம், எல்லாம் ரிங் சொல்லலாம். எனக்கு இந்த ஆப் வந்து ஃபிக்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் பயம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை தாண்டி ரிங்கு இல்லைனா 5 ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேவா. அதே மாதிரி லோன் ஆப் வந்து யாருக்குமே சஜஸ்ட் பண்ணலை. உங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லை, ஸோ உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி தேவைப்படுது, யாருமே உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கல அப்படின்ற ஒரு பட்சத்தில் மட்டும் ஸோ லோன் ஆப் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி கட்ட முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அதிகமான லோன் எடுங்க, எல்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க, என்னோடய பர்சனல் அட்வைஸ், ஓகே. ஸோ அந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வேறு எந்த ஆப் பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வேணும், இல்லை 7 days லோன் ஆப் பற்றி போகிறதா, இல்லை சிபில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஐடியா சொல்கிறாங்க கூட கேளுங்க, நான் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா. பை.